Hi friends, it's me Rio. This is Bala Sekelwal. இன்னைக்கு நம்ம எந்த பிராண்டை பத்தி பார்க்க போறோம்னா ரேலி பிராண்ட்ல விப்ளாஸ் மாடல் தாங்க. இந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் இந்த டீடைல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு டீடைலா புரியும். அதுமே இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வண்டியோட பெஸ்ட் பிரைஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் டைம்ல சொல்றேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்சிங் அசம்பிள் பண்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடலோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ரேலி பிராண்ட்லேயே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மாடல். கண்டிப்பாக நான் இந்த மாடல் சொல்லுவாங்க, விப்ளாஸ் மாடல். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் இவங்களோட எம்ஆர்பி இந்த ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்க சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் ஃப்ரேம்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 6061 அலாய் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் அலாய், இன்டர்னல் கேபிள் ரூட்டர் வந்துடும் உங்களுக்கு. ஃபினிஷிங் பார்க்க ப்ராப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வித் லாக் இன் லாக் அவுட் அண்ட் பீரியடோட வந்துடும் உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm ட்ராவலர் கொடுத்துருப்பாங்க. ரோட் ஃபிக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். மெயின் இந்த வண்டியோட கீரை பற்றியும் பார்த்தாங்க. கீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3x8 24 காம்பினேஷன் கீர் தான் வரும் உங்களுக்கு. ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிமோனோ ராபிட் ஃபயர் ட்ரிகர் ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டீரெய்லர் பார்த்தீங்கன்னா எஃப்டி அண்ட் ஆர்டி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் அண்ட் அசேரா குரூப்ஸோட வரும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரூப் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்டஸ் அசேரா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் குரூப் செட் அது மட்டும் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிஸ், டேகரா, அல்டேகரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த எம்டிவி சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான குரூப் செட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்க கியர் செயின் கூட பார்த்தீங்கன்னா கேஎம்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா கியர் சைக்கிள்லையும் கேஎம்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செயினுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்போர்ட் மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு டியூரபிலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே இந்த மாடலோட பிரேக்கிங் அண்ட் கேலிபர் டிஸ்கை பற்றியும் பார்த்துடலாங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்ட்ரோ பிராண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் டெக்ட்ரோன்றது. அவங்களும் வந்து எக்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு. இந்த வண்டியில் செலக்ட் பண்ணிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எது எதில் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த பெஸ்ட்டை மட்டும் தான் இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விப்ளாஸ் மாடலில். அதுமாதிரி பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெக்ட்ரோ தான் உங்களுக்கு. அண்ட் கேலிபர் அண்டு லிவர் எல்லாமே டெக்ட்ரோல் தான் இருக்கும் உங்களுக்கு. மினரல் ஆயில் ஹைட்ராலிக் பிரேக்கோட வந்துடும் உங்களுக்கு. இந்த மாடல் டயர் கூட பார்த்தீங்கன்னா கெண்டா பிராண்ட் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரீமியம் பிராண்ட் கெண்டான்றது. அதுவும் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29x40 தான் வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ரோட் ஃப்ரிக்ஷன், ரோடு வந்து வைப்ரேஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணோம், நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நைலான் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 30 PS மட்டும் மெயின்டைன் பண்ண போடும், ஏர் மட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வைடராக இருக்கும். ஒரு எம்டி சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பேர் எந்த அளவுக்கு வைடராக இருக்கும் அந்த அளவுக்கு தான் ரைடிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி ஹேண்ட் பேர் வந்து ஸ்டீல் ஹேண்ட் பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்செட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டில் இருக்கும் உங்களுக்கு ஸ்டெம்மு. அந்த கம்ப்ளீட் ஹெட்செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லெஸ் ஹெட்செட்டு அண்ட் உங்களுக்கு ஃபுல்லி பேரிங் டைப்லேயே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்மூத்தராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கிராங்கை பற்றி சொல்லிடலாங்க. கிராங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரோவில் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஹார்மும் பார்த்தீங்கன்னா அலாயில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி உங்களுக்கு அந்த டீத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24, 34, 42 இந்த டீத் ரேஷியோவில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் கிளைம்பிங்க்கும் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ஃப்ளாட் டரண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கிராங்கோட பாட்டமும் உங்களுக்கு ஃபுல்லி சீல்டு காட்டேஜ் பேரிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் புஷ் பண்ணும்போது ஸ்மூத்தராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப லேக்னஸே இருக்காது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தாங்க உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலோட டீடைல் ரிவ்யூ, இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு க்ளீனாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடல் தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்களோட ஷாப் லொகேஷனாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடல் தவிர வேறு எந்த மாடல் பற்றி டவுட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் சஜஷனாக கொடுப்பேன். அதுமாதிரி இந்த மாடலோட எம்ஆர்பி அண்ட் பெஸ்ட் ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய், டேக் கேர்.